தாய் வீடு பிப்ரவரி 2026. தமிழின் இருவகை மொழிநிலை. தமிழ் ஏஐ எதிர்கொள்ளும் மொழியியல் சவால். எழுதி வாசிப்பவர் அருள் கார்கி. தமிழ் மொழி உலகின் தொன்மையான செம்மொழிகளில் ஒன்றாக திகழ்வது மட்டுமன்றி மொழியியல் ரீதியாக மிகவும் சிக்கலான மற்றும் தனித்துவமான இருவகை மொழிநிலை கொண்ட ஒரு சமூக சூழலையும் கொண்டுள்ளது. 1959 ஆண்டு சார்லஸ் பெர்குசன் தனது ஆய்வின் மூலம் உலகிற்கு அறிமுகப்படுத்திய டிக்கிலோசியா கோட்பாடு ஒரு மொழியில் உயர்நிலை மற்றும் கீழ்நிலை என இரு வடிவங்கள் ஒரே நேரத்தில் நிலவுவதை குறிக்கின்றது. பெர்குசனின் வரையறைப்படி தமிழ் டிக்கிலோசியா என்பது மிகவும் நிலையான ஒரு மொழிச்சூழல் ஆகும். இங்கு முறையான கல்வி மூலம் கற்பிக்கப்படும் H வகை இலக்கிய தமிழ் மற்றும் பிறப்பிலிருந்தே இயற்கையாக கையகப்படுத்தப்படும் L வகை பேச்சு தமிழ் என இருவேறு தளங்களில் மொழி இயங்குகிறது. தெற்காசியாவின் பண்பாட்டில் மொழியின் தூய்மை மற்றும் புனித நூல்களை பாதுகாப்பதில் நிலவிய நீண்டகால அக்கறையே சுமார் கிறிஸ்துவுக்கு முன் 500ஆம் ஆண்டிலேயே தமிழின் இந்த இருவேறு நிலைகள் இலக்கண ரீதியாக கட்டமைக்கப்பட காரணமாக அமைந்தது. தமிழ் மொழியில் நிலவும் இத்தகைய கடும் டிக்கிலோசியாவை தெளிவுபடுத்த பிரிட்டோ என்பவர் டயசிஸ்டம் என்ற கருத்தாக்கத்தை முன்வைக்கின்றார். இதன்படி கையகப்படுத்துதல் மற்றும் செயற்பாட்டு ரீதியாக மேலடுக்கில் உள்ள செந்தமிழ், இலக்கிய தமிழ் போன்ற வகைகள் H டயசிஸ்டம் என்றும், அன்றாட உரையாடலுக்கு பயன்படும் தமிழ் மற்றும் வட்டார வழக்குகள் L டயசிஸ்டம் என்றும் பிரிக்கப்படுகின்றன. இந்த இரு நிலைகளும் செயற்பாட்டு ரீதியாக ஒன்றையொன்று பூர்த்தி செய்கின்றன. உதாரணமாக, செந்தமிழ் போன்ற உயர்நிலை வகைகள் சமயம் மற்றும் கல்வி போன்ற மிகவும் முறையான சூழல்களில் பயன்படுத்தப்படுகின்றன. அதே சமயம் சற்றே நெகிழ்வான பாப்புலர் H வகை இதழியல் மற்றும் ஊடகத் துறைகளில் ஆட்சி செய்கின்றது. மாறாக சமூக உறவுகள் மற்றும் சாதாரண உரையாடல்கள் அனைத்தும் முழுமையாக L வகையிலேயே நிகழ்த்தப்படுகின்றன. கையகப்படுத்தல் மற்றும் சமூக மதிப்பீடு ஆகிய நிலைகளில் இவ்விரு வகைகளுக்கும் இடையே பாரிய வேறுபாடுகள் காணப்படுகின்றன. ஒரு குழந்தை தனது முதல் மொழியாக L1 பேச்சு தமிழை எவ்வித முயற்சியுமின்றி இயற்கையாக கையகப்படுத்துகின்றது. ஆனால் இலக்கிய தமிழ் என்பது பாடசாலை மற்றும் முறையான போதனைகள் மூலமே ஒருவருக்கு புகட்டப்படுகின்றது. ஆச்சரியமான விடயம் என்னவெனில், எவருமே இலக்கிய தமிழை தனது தாய்மொழியாக கொண்டிருக்கவில்லை. சமூக மதிப்பீட்டை பொறுத்தவரையில் செந்தமிழ் என்ற H வகைகளே மிக உயர்ந்த மரியாதைக்குரியதாக காணப்படுகின்றன. இது அதன் தொன்மை மற்றும் தூய்மையுடன் பிணைக்கப்பட்டுள்ளது. மொழியியல் ரீதியாக பார்க்கும்போது ஒலியியல் மற்றும் உருவவியல் மட்டங்களில் இவை இரண்டும் முற்றிலும் வேறுபடுகின்றன. இதன் விளைவாகவே புனிதமான உயர்நிலை மொழிக்கும் சாதாரண மக்களுக்கான மொழிக்கும் இடையே ஒரு தெளிவான பிரிவினை நிலவியது. இந்த தூய்மைவாதமே சுமார் கிறிஸ்துவுக்கு முன் 500ஆம் ஆண்டளவில் சமஸ்கிருதம் மற்றும் தமிழ் மொழிகளுக்கான விரிவான இலக்கியங்கள், இலக்கணங்கள் உருவாக காரணமாக அமைந்தது. எனவே தமிழ் டிக்கிலோசியா என்பது மொழியின் தூய்மையை பாதுகாக்கும் இந்த நீண்ட கால அக்கறையிலேயே வேரூன்றியுள்ளது. தமிழ் டிக்கிலோசியாவின் குறியீடுகள் மற்றும் டயசிஸ்டம். தமிழ் டிக்கிலோசியா என்பது மிகவும் கடுமையான ஒரு நிலை என்று ஷிப்மேன் குறிப்பிடுகின்றார். தமிழில் நிலவும் பலதரப்பட்ட வகைகளை கீழ்கண்டவாறு பிரிக்கலாம். H வகை ஹை வெரைட்டி, செந்தமிழ், இலக்கிய தமிழ், செம்மொழி தமிழ் போன்ற பெயர்களால் இது அழைக்கப்படுகின்றது. இது தவிர பண்டித தமிழ் மற்றும் முறையான தமிழ் ஆகியவையும் இதில் அடங்கும். L வகை லோ வெரைட்டி, பேச்சு தமிழ் மற்றும் வட்டார வழக்குகள் இதில் அடங்கும். இது பலதரப்பட்ட வழக்குகளால் ஏற்படும் குழப்பத்தை தவிர்க்க உதவுகின்றது. செயற்பாட்டு ரீதியான பூர்த்தி நிலை. டிக்கிலோசியாவின் மிக முக்கிய அம்சம் இரண்டு மொழி குறியீடுகளும் செயற்பாட்டு ரீதியாக ஒன்றையொன்று பூர்த்தி செய்வதாகும். எல் குறியீடுகள்
இவை அனைத்தும் அன்றாட மற்றும் சாதாரண உரையாடல் சூழல்களில் பயன்படுத்தப்படுகின்றன. H குறியீடுகள் இவை முறையான மற்றும் அதிகாரப்பூர்வமான சூழல்களில் பயன்படுத்தப்படுகின்றன. செந்தமிழ் இது மிகவும் முறையான சூழல்களான சமயம் மற்றும் கல்வியில் முதன்மை பெறுகின்றது. பாப்புலர் H மக்கள் தொடர்பு H என்று கூறலாம். இது செந்தமிழை விட குறைவான கடினத்தன்மை கொண்டது. இது செய்தித்தாள்கள், வானொலி, தொலைக்காட்சி மற்றும் உரைநடை இலக்கியங்களில் பயன்படுத்தப்படுகின்றது. இது எல் டயசிஸ்டத்திற்கு நெருக்கமாக இருப்பதால் மக்களால் எளிதில் அணுகக்கூடியதாக உள்ளது. கையகப்படுத்தல் மற்றும் சமூக மதிப்பீடு. இயற்கை கற்றல். தமிழ் எல் என்பது ஒருவரது முதல் மொழியாக இயற்கையாகவே கையகப்படுத்தப்படுகின்றது. முறையான கல்வி. தமிழ் H என்பது பாடசாலைகளிலும் மற்ற முறையான கல்வி முறைகள் மூலமும் கற்பிக்கப்படுகின்றது. தாய்மொழி இல்லாமை. தமிழ் H தனது தாய்மொழியாக கொண்டவர்கள் எவருமே இல்லை, ஏனெனில் அது சாதாரண உரையாடலுக்கு பயன்படுத்தப்படுவதில்லை. மதிப்பீடு. சமூகத்தில் தமிழ் எல்லை விட தமிழ் H, குறிப்பாக செந்தமிழ், உயர்வாக மதிக்கப்படுகின்றது. செந்தமிழின் மீதான இந்த மரியாதை சமயம் மற்றும் அதன் தூய்மையை பாதுகாக்கும் விருப்பத்திலிருந்து உருவாகின்றது. நிலைப்புத்தன்மை மற்றும் மாற்றங்கள். ஸ்டெபிலிட்டி அண்ட் இவல்யூஷன். தமிழ் டிக்ளோசியா பல நூற்றாண்டுகளாக நிலை பெற்றுள்ளது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் உவே சாமிநாத ஐயர் போன்ற அறிஞர்களால் பண்டைய தமிழ் இலக்கியங்கள் கண்டறியப்பட்டது. தலித்தமிழ் இயக்கத்தின் வளர்ச்சிக்கு வழிவகுத்தது. இருப்பினும் காலப்போக்கில் சில செயற்பாட்டு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. முன்பு தமிழ் எச்சில் மட்டுமே நிகழ்த்தப்பட்ட அரசியல் மேடை பேச்சுகள் தற்போது பெரும்பாலும் தமிழ் எல்லில் நிகழ்த்தப்படுகின்றன. தற்போதைய தமிழ் எழுத்து முறை தமிழ் H பிரதிநிதித்துவப்படுத்த மட்டுமே பொருத்தமாக உள்ளது. இதனால் டிக்ளோசியா நிலை விரைவில் முடிவுக்கு வரும் வாய்ப்பு குறைவு. 2026 AI தொழில்நுட்ப சவால்கள். இந்த இருவகை மொழிநிலை நவீன AI வளர்ச்சியை பின்வரும் வழிகளில் பாதிக்கின்றது. முதலாவதாக, தரவு ஏற்றத்தால், டேட்டா இம்பேலன்ஸ். இணையத்தில் உள்ள 90% மேற்பட்ட தமிழ் தரவுகள் தமிழ் H இலக்கிய தமிழ் வகைகளிலேயே உள்ளன. இது AI மாதிரிகள் பேச்சு தமிழை புரிந்து கொள்வதை தடுக்கிறது. டோக்கனைசேஷன் சிக்கல்கள். பேச்சு தமிழ் சொற்கள் சுருங்கி வரும்போது, உதாரணமாக வந்துட்டு இருக்கேன், AI அதன் வேர் சொல்லை அடையாளம் காண்பதில் சிரமம் கொள்கின்றது. இயற்கையான உரையாடல், நேச்சுரல் இன்டராக்ஷன். AI பதில்கள் எப்போதும் செந்தமிழ் போலவே இருப்பதால் அது பயனர்களுடன் ஒரு மனிதரைப் போல உரையாட தவறுகிறது. தமிழ் மொழி டிக்ளோசியாவிற்கு ஒரு சிறந்த உதாரணமாக திகழ்கின்றது. பல நூற்றாண்டுகளாக நிலை பெற்றுள்ள இந்த சூழல் எதிர்காலத்திலும் தொடரும் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது. AI போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் தமிழுக்கு முழுமையாக பலன் தர வேண்டுமானால் அவை தமிழ் H மற்றும் L ஆகிய 2 டயசிஸ்டங்களையும் தனித்தனியாகவும் அவற்றின் நுணுக்கமான வேறுபாடுகளுடனும் கையாளும் திறன் பெற வேண்டும். 2026ஆம் ஆண்டில் செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் தமிழின் இந்த இருநிலை பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது. தற்போதுள்ள பெரும்பாலான AI மாதிரிகள் இணையத்தில் கிடைக்கும் H வகை தரவுகளை கொண்டே பயிற்றுவிக்கப்படுகின்றன. இதனால் அவை சாதாரண மக்களின் பேச்சு தமிழை உள்வாங்குவதில் பெரும் பின்னடைவுகளை சந்திக்கின்றன. தமிழ் எழுத்து முறை பெரும்பாலும் H வகையை பிரதிபலிப்பதாகவே வடிவமைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மேடை பேச்சுக்கள் போன்ற தளங்களில் H வகையிலிருந்து L வகை நோக்கி ஒரு குறிப்பிடத்தக்க நகர்வு ஏற்பட்டுள்ளதை ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். முடிவாக, தமிழ் டிக்ளோசியா என்பது பல நூற்றாண்டுகளை கடந்த ஒரு நிலையான அமைப்பாகும். இது எதிர்கால தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் முக்கிய மொழியியல் காரணியாக தொடரும் என்பது திண்ணம். நன்றி.